டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். எனக்கு என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் எப்படி வீட்லேயே செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இது போனோடயே செய்யலாம். அப்புறம் ஒரு கேப்சிகம், என்ன கலர் கேப்சிகம் வேணால் எடுத்துக்கலாம். க்ரீன், ரெட், எல்லோ எது வேணால் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேல் வந்து பெரிய ஆனியனாக இருந்துச்சுன்னா ஒரு ஆனியன் போதும். எனக்கு சின்ன ஆனியனாக 2 ஆனியன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன், சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமேல் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து இந்த பவுலில் போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க. சாஸ் செய்யும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல வந்து இதில் காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொன்னால அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், இதில் வந்து பிளாக் பெப்பர் தூள் இல்லைன்னா ஒயிட் பெப்பர் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுடைய எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அதுதான், இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணுறது எப்படி காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இது மாதிரி சிக்கன் ஒவ்வொன்றா போடுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலராக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் தாராளமாக சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டோடனே வந்து கிண்டி விடாதீங்க. அடியில் அப்படியே ஒட்டிட்டு வராது. அடி பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து இந்த மாதிரி எடுத்துடுங்க. ஒன்றோட ஒன்று அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் போடும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் அப்படியே கொதிச்சுட்டு வச்சு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதை ஃபுல்லாக அடங்கி போயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்தாலே வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு அர்த்தம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை எடுத்துருங்க. இதே மாதிரி இருக்கிற எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க கார்லிக் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 10 பூண்டை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணும். லைட்டாக அந்த ஸ்மெல் வர வதக்குங்க. அதுக்கூட வந்து ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு இருக்கிற அடியில் உள்ள அந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், எல்லாமே லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து கிரேவிக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்க வேண்டாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கோங்க. இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது சால்ட்டு போட்டுருவோம். ஸோ அதனால் இதுக்கு தேவையான கொஞ்சமாக போடுங்க. அப்புறமா வேண்டியப்போ பார்த்து போட்டுக்கோங்க. இதுனா அப்படியே வந்து குக் ஆகட்டும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெந்தாலே போதும். இதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது தான். அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளோதான், இந்த அளவுக்கு போதும். ஒரு 2 மினிட்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட போடுங்க. உங்களுக்கு சில்லி சிக்கன் ட்ரையாக வேணும்னா இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு 2 மினிட்ஸில். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா
நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஊற்றிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இதில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு இதே நல்ல கலராக கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் நல்ல கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் இல்லாதவங்க கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் எந்த கலருமே ஆட் பண்ணல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியன் போடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியனுடைய அடியில் உள்ள வெங்காயத்தை ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ மேலே உள்ள அந்த இலை மட்டும் அப்படியே போடுங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப முக்கியம், அது போட்டுக்கோங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அப்படியே உங்களுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஃபுட் கலரும் எதுவுமே இல்லாமல் நீங்களும் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி செய்வேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.